வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. புதுச்சேரியில் க்ளூனி பள்ளி முதலிடத்தையும் பிரசிடென்சி 2வது இடத்தையும் பிடித்து சாதனை. புதுச்சேரி காரைக்காலில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 92.41% பேர் தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட 26% குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. வெளியூர் ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குரு பூஜை விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காரைக்காலில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 92.41% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 26% குறைவு. தமிழக அரசின் கல்வி பாடத்திட்டத்தை பின்பற்றும் புதுச்சேரி மாநில பள்ளி கல்வித்துறை சார்பில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள 155 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 14,012 மாணவர்கள் +2 தேர்வினை எழுதினார்கள். இதற்கான முடிவை தமிழக அரசு இன்று வெளியிட்டதை தொடர்ந்து புதுச்சேரி மாநில +2 தேர்வு முடிவுகள் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் வெளியானது. அதன்படி இந்த ஆண்டு +2 தேர்வில் 92.41% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதாவது 12,948 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இது கடந்த ஆண்டை விட 26% குறைவு. அரசு பள்ளிகளை பொறுத்தவரை 85.35% ஆகும். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 55 அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. அதிகப்படியான கணிப்பொறி அறிவியல் பாடத்தில் 165 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ் மொழியில் யாரும் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 526 மாணவ மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்துள்ளனர். மேலும் புதுச்சேரி காரைக்காலில் அரசு பள்ளிகளில் மட்டும் 20 மாணவ மாணவிகள் 100க்கு 100 பெற்று சாதனை படைத்துள்ளனர். நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரியை சேர்ந்த மதன்ராஜ் தீபா அவர்களின் மகள் ஸ்ரேயா முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். அவர் எடுத்த மதிப்பெண் 597. புதுச்சேரியில் இதுவே முதல் மதிப்பெண். அவர் தனது பள்ளியின் முதல்வரை சந்தித்து ஆசி பெற்றார். முதல்வர் அவருக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நான் கஷ்டப்பட்டு படித்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் தி ஆல்மைட்டி. ஸோ சாமி அவங்களோட சப்போர்ட் இல்லைனா அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. ப்ளஸ் மை டீச்சர்ஸ் அண்ட் சிஸ்டர், நான் வந்து அவங்க எனக்கு அட்மிஷன் என் மேலே நம்பிக்கை வச்சு 11th அட்மிஷன் தந்தாங்க. ஸோ அதனால தான் நான் அவங்க நம்பிக்கையை வந்து விட்டுறக்கூடாதுங்க. நான் கஷ்டப்பட்டு படித்தேன். நான் படிப்பு தவிர நான் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லையும் நான் ஒரு டான்ஸர். ஸோ பரதநாட்டியம் டான்ஸர். அது நம்ம மார்ச் பாஸ்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் ரிப்பப்ளிக் டே எல்லாம் மார்ச் பாஸ்ட்லேயும் இருந்து படிப்பையும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நான் பண்ணேன். ஸோ நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஸ்கூலுக்கு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். பிகாம் பண்ணிவிட்டு அடுத்த எம்பிஏக்கு ஐஏஎம்ஸில் எம்பிஏ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதான் இப்போதைக்கு என்னோட பிளான்ஸ். தேங்க்யூ. வெளியூர் ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதியில் அமைந்துள்ள ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று மாலை ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் திருவுருவப்படம் சிவனடியார் திருக்கூடம் சார்பாக இசை முழங்க வெளியூர் மாட வீதியில் வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று அருட்பெருஞ்சோதி அகவல் அருப்பார்த்தபுரம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஆன்மீக வழிபாட்டு சபையை சார்ந்த மெய் அன்பர்கள் பாராயணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பகல் 12 மணி அளவில் மகா குரு பூஜையும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. மாலை 6:30 மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது.
இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொழில் அதிபர்கள், பொதுமக்கள் என்று முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சத்குரு ஸ்ரீ ராம பரதேசி சுவாமிகள் சேவா டிரஸ்ட் சார்பாக வெகு சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. மணி பாலகிருஷ்ணன் வீர விளையாட்டுக் கழகம் மற்றும் துலுக்காலத்தம்மன் நகர் இளைஞர்கள் சார்பாக இலவச சிலம்ப பயிற்சி கோடை விடுமுறையில் துவங்கப்பட்டது. சிலம்பாட்ட இலவச பயிற்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண் பெண் இரு பாலாருக்கும் வயது வேறுபாடு இன்றி இலவசமாக சிலம்பம் கற்றுத்தரப்படுகிறது. நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் சிலம்ப ஆசிரியர் சங்கர் தொடங்கி வைத்தார். அண்ணா ப்ளூ மெட்டல்ஸ் உரிமையாளர் அண்ணாதுரை தலைமை தாங்கினார். மேலும் சிலம்பாட்ட பயிற்சி முகாமில் ஊர் இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். முத்திரையர்பாளையம் முத்திரையர் மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு 89 மாணவர்கள் பொதுத் தேர்வில் சாதனை படைத்துள்ளனர். பள்ளியின் முதல் மதிப்பெண் மோகனா 600க்கு 583 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இரண்டாவது இடத்தினை 3 பேர் மகேஷ் 557 மதிப்பெண்களும், அக்ஷயா தர்ஷினி 557 மதிப்பெண்களும், வம்சி 557 மதிப்பெண்களும், தர்ஷினி 552 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். இந்த பள்ளியில் 89 பேர் தேர்வு எழுதினர். தேர்வு எழுதிய 89 பேர் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு 100% தேர்ச்சியை அளித்துள்ளனர். 500 மதிப்பெண்களுக்கு மேல் 24 பேரும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 54 பேரும், தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பள்ளி முதல்வர் எஸ். முத்துராமன் கூறுகையில், ஏழை எளிய நடுத்தர குடும்ப மாணவர்கள் பயிலும் எங்கள் பள்ளியில் ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம் செலுத்தி வருகிறோம். 10ஆம் வகுப்பில் குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவர்களையும் +1 வகுப்பில் சேர்த்து அந்த மாணவர்களை +2 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற வைக்கிறோம். 10ஆம் வகுப்பில் 450 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு +1 வகுப்பில் சேர்க்கையில் கட்டண சலுகை அளிக்கப்படும் என்றார். வெற்றிக்கு காரணமான பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்களை பெற்றோர் சங்க நிர்வாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். என் பேர் மோகனா. நான் ப்ரீகேஜிலேருந்து 12th வரைக்கும் முத்திரையர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலில். எல்லாமே கோச்சிங்கில் நல்லா இருக்கும். இப்போ நான் 11th ஸ்கூல் ஃபஸ்ட்டாக எடுத்தேன், 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டாக எடுத்தேன். 12th 583 மார்க்கு. எல்லாருமே எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்குமே நான் வந்து நல்ல பெருமை கொடுத்துருக்கேன். எனக்கு எல்லாருமே பிடிக்கும். மேம் எல்லாருமே நல்லா என்கிட்ட பேசுவாங்க. ஃப்ரீடமாக இருக்கும். கோச்சிங் கொடுத்தாங்க. காலைல 4:30க்கெலாம் எழுப்பி நல்லா படிக்க வச்சாங்க. காலையில் எழுந்து படித்தாலும் நல்லாயிருக்கும். நைட்டில் ஆனால் படித்தா அவ்வளோவும் எனக்கு தெரியல. ஆனால் காலையில் எழுந்து படித்தா சூப்பராக இருக்கும். புதுச்சேரியில் தொடர்ந்து ஆல்பா மேல்நிலைப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்று வருகிறது. பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனதியாகு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் 55 அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது. இந்த வகையில் புதுச்சேரி பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள ஆல்பா மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று வருகிறது. இதற்கு ஒருபுறம் பெற்றோர்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வந்தாலும், இந்த வருட தேர்வில் பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனத்யாகு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என்று திரளானோர் கலந்து கொண்டனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2வது இடம் பிடித்த மாணவியை பிரசிடென்சி பள்ளியின் தாளாளர் கிறிஸ்துராஜ் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சார்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 92.43% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த நிலையில்
புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பிற்கான அரசு பொதுத் தேர்வில் 600க்கு 593 மதிப்பெண்கள் எடுத்து மாணவி ஷாலினி மாநில அளவில் 2வது இடத்தை பிடித்துள்ளார். மேலும் +2 வகுப்பில் அதிக மாணவர்களை கொண்ட பள்ளிகளில் 342 மாணவர்களுடன் மாநில அளவில் 2வது இடம் பிடித்ததோடு 100% தேர்ச்சியையும் பிரசிடென்சி பள்ளி பெற்றுள்ளது. இந்த நிலையில் மாநில அளவில் 2வது இடம் பிடித்த மாணவி ஷாலினியை பள்ளியின் தாளாளர் கிறிஸ்டிராஜ் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தி ராணி ஆகியோர் மாணவிக்கு சால்வைகள் அளித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அமலர்போம் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 29 ஆண்டுகளாக 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி அமலர்போம் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 29 ஆண்டுகளாக 12ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி அடைந்து சாதனை பெற்று வருகிறது. நடந்து முடிந்த +2 தேர்வில் 768 மாணவர்கள் தேர்வுகளை எழுதினர். அதில் 768 மாணவர்களுமே வெற்றி பெற்று 100% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் புதுச்சேரி மாநில அளவில் பள்ளியிலேயே 600க்கு 589 மதிப்பெண் பெற்று உயிரியல் வகுப்பில் தேர்ச்சி அடைந்துள்ளது. மேலும் பள்ளியில் 600க்கு 589 மதிப்பெண் பெற்ற ரியான் ஆல்பர்ட் டேவிட் என்ற மாணவனுக்கு 4 கிராம் தங்க காசும், மித்ராட்சியா என்ற மாணவி 600க்கு 585 மதிப்பெண் பெற்றதனால் அவருக்கு 2 கிராம் தங்க காசும், 600க்கு 584 மதிப்பெண் பெற்ற ரோஹித் என்ற மாணவனுக்கு 1 கிராம் தங்க காசும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த பள்ளியில் 75%க்கு மேல் 446 மாணவ மாணவிகளும், முதல் வகுப்பில் 33 மாணவ மாணவிகளும், 550 மதிப்பெண்களுக்கு மேல் 52 மாணவ மாணவிகளும், 500 மதிப்பெண்களுக்கு மேல் 178 மாணவ மாணவிகளும் மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளியின் முதல்வர் பிரிட்டோ மாணவர்களுக்கு சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என்று திரளானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. புதுச்சேரியில் க்ளூனி பள்ளி முதலிடத்தையும் பிரசிடென்சி 2வது இடத்தையும் பிடித்து சாதனை. புதுச்சேரி காரைக்காலில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 92.41% பேர் தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட 26% குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. வெளியூர் ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குரு பூஜை விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.